என்னப்பா என்னாச்சு? என்னமாச்சு? ஒண்ணு இல்லடா திலகாவுக்கு ஒன்னும் தெரியலடா. வலி வந்துருச்சு. அத்தனை வீட்டுல வச்சு அழுதா. கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கோம். இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலடா. கொஞ்சம் எதுவும் ஆகாது. முடியல டாக்டர் என்னால. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷன் பேஷண்ட் போடணும். ஓகே, இப்போ இத நீங்க உடனே போட்டுருங்க. நீ கூட இருந்து பாத்துக்கோமா. ஒண்ணு ஆகாதுமா, சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒண்ணு ஆகாது. சீக்கிரம் கொஞ்சம் ஐயோ முடியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குது. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? ஒண்ணும் இல்ல, இது வெறும் ஃபால்ஸ் பெயின் தான். இப்ப குழந்தை பிறக்காது. ஃபால்ஸ் பெயினா? ஆமா, ஃபால்ஸ் பெயின் தான். நிறைய மாசத்துல இந்த மாதிரி அடிக்கடி ஃபால்ஸ் பெயின் வரும். பயப்பட வேண்டாம். நான் சொன்ன தேதியில தான் நிச்சயமா குழந்தை பிறக்கும். அதுக்கு இன்னும் முழுசா 10 நாள் இருக்கு. அப்ப நாங்க திலகாவை கூட்டிட்டு போயிடலாமா? இல்லம்மா, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அவ நல்லா தூங்குவா. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் தங்கதுரை, உங்க வைஃப் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்குமாங்கிற ஒரி மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கேர், அந்த இன்டென்ஷன் வைஃப் மேலே இருக்கணும் சார். யூ நோ, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு. இல்ல டாக்டர், நான் திலகாவை பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பத்திரமா பாத்துக்கிறீங்க? டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் பொய் சொல்லவே கூடாது. ஆஸ் ஏ டாக்டர் எனக்கு தெரியாதா உங்க வைஃபோட ஹெல்த்த பத்தி? ஒரு குழந்தைய சுமக்கிற சத்தே அவ உடம்புல கிடையாது. அவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க சார். இல்ல டாக்டர், அவன் நல்லதா சாப்பிடுறான். காலையில கூட 4 இட்லி ஒரு தோசைய மிரட்டி நான் சாப்பிட வச்சேனே. இந்த இட்லி, தோசை, ரசம், பொரியல் இதுலலாம் பெரிய சத்தே இல்ல. பழ வகைகளை சாப்பிட வைங்க. நான் சில சத்தான டானிக்கை எழுதி தரேன். கசப்பாதான் இருக்கும், இருந்தாலும் குடிக்க வைங்க. குடிக்கலனா பிரச்சனை எனக்கு இல்ல. பிரசவ நேரத்துல திலகாவுக்கு தான் கஷ்டம். நீங்க எழுதி கொடுங்க டாக்டர், அதை அவளை குடிக்க வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், திலகா எந்த கனமான பொருளையும் தூக்க கூடாது. அவ ரொம்ப கஷ்டமான வேலைகளை பார்க்க கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அவளை நான் எந்த வேலையும் செய்ய விடுறது இல்ல டாக்டர். இப்போதைக்கு வெறும் பூவை மட்டும் தான் கட்டுறா டாக்டர். அதை தவிர வேற எந்த வேலையும் நான் பார்க்க விடுறது இல்ல டாக்டர். வெரி குட். இதுக்கு மேலயும் அதே மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. கூடவே திலகாவை பாத்துக்க வேலைக்காரங்க யாரையாவது வச்சுக்கோங்க. ஆமா, பிரசவம் வரைக்கும் திலகாவை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வேணும். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஒரு நல்ல அட்டெண்டரா அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வைங்க டாக்டர், கண்டிப்பா அனுப்பி வைங்க. அவங்க என்ன சம்பளம் கேக்குறாங்களோ நாங்க அதை கொடுத்துடுறோம். அனுப்பி வைங்க. திலகா வீக்கா இருக்கா. அவளை பாத்துக்க ஒரு ஆள் வேணும்.